வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான்ங்க. அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் பிளான் அண்ட் சேமிக்கிற பணத்தில் நம்ம கோல்டு எப்படி அதில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதம் ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மணி சேவிங் பிளான் வந்து நம்ம போடுவோம் நம்ம சேனலில். அண்ட் அந்த வகையில் இந்த மந்த்துக்கானது இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டாக தான் எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற சேவிங் சேலஞ்சில் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்குது, இதை விட என்னால் அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரியான நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் அண்ட் பிளான்ஸும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரி மணி சேவிங் பிளான் நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செலவுகளை குறைச்சி சேமிப்பை அதிகப்படுத்த முடியும். அண்டு ஒவ்வொருத்தரோட வருமானமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் நம்ம வந்து ஒரே அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மணி சேவிங் பிளான்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விதமான சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் பிளான்ஸ், சேலஞ்சஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ், பேங்க்ஸில் இருக்கிற அதாவது நிறைய பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை சேவ் பண்ணுற பணத்தில் நம்ம கோல்டு வந்து எப்படி வாங்கலாம், எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மந்த்துக்கான சேவிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இந்த சேவிங் பிளானை வந்து ட்ரை பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், நான் வேலைக்கு போல் நான் வந்து எப்படி சேமிக்கிறதுன்னு நினைக்கிறவங்க கூட ஹஸ்பண்ட் கொடுக்குற காசில் நம்ம டெய்லி ஆகிற செலவில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சப்படுத்தினாலே இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் புதுசாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மெத்தடில் எப்படி சேவ் பண்ணலான்னு தெரியலன்றவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸும் வந்து இது மாதிரி ஆரம்பத்தில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதிகமான அமௌண்ட் கூட உங்களால் எடுத்து வச்சு சேவ் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு சேவிங் பிளான், அது மணி சேவிங்காக இருந்தாலும் கோல்டு சேவிங்காக இருந்தாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ பணம் சேமிக்கணும், எதுக்கு சேமிக்கணும், இது எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் அதாவது ஒரு மாதத்தில் 100 மில்லிகிராம் கோல்டாவது நம்ம வந்து வாங்கணும், அதுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ தங்கம் வந்து இப்போ விற்கிற விலையில் நம்மளால் வாங்க முடியல, நடுவில் குறைஞ்ச மாதிரி இருந்தது, இப்போ திரும்பவும் விலை வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிற விஷயம் என்னென்னா தங்கத்தோட விலை இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதிகமாகுது அப்படின்னு நம்ம வாங்காமல் விடுறத விட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேமிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது வந்து நமக்கு ஒரு நல்ல வேல்யூ நமக்கு இருக்கும். பிகாஸ் கோல்டோட ரேட் ஏறும் நமக்கு, அதனால நம்மக்கிட்ட பணமாக இருக்கிறத விட கோல்டாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு ஏறிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங் மெத்தட் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து சேவ் பண்ண போகிறோம், ஃபிக்ஸடான அமௌண்ட்டை சேவ் பண்ண போகிறோம். அண்ட் ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு மாதத்தில் நம்ம எத்தனை நாள் சேமிக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் ஒரு ஷார்ட் டேர்மாக தான் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம ஒரு மாதத்துலேயே நம்ம சேமிக்கிறதுக்கான ரிசல்ட்டை நம்ம வந்து இப்போ உடனே கிடைக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு மாதம் சேமித்து இந்த 100 மில்லிகிராம் கோல்டு வந்து வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கிறதுனால எப்போவுமே நம்ம ஒரு கோலை எடுத்து உடனே முடித்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு வரும். ஸோ அதனால தான் இதில் வந்து நம்ம
கம்மியான கோல்டாக இருந்தாலும் மாதம் மாதம் நம்ம வந்து வாங்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தங்கமும் சேரும். அண்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்னா நமக்கு சேவிங்ஸ் வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். தேவையில்லாமல் செலவுகளை வந்து நம்ம பண்ண மாட்டோம். நம்மளே குறைச்சிட்டு அந்த பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு 100 மில்லிகிராம் வந்து ஒரு மாதத்தில் சேமிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு தெரியணும். அதுக்கு வந்து கோல்டோட ரேட் என்ன, அதுக்கான வேஸ்டேஜ், இப்போ 100 மில்லிகிராம் வாங்குறோன்னா அதுக்கு வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை நம்ம பிரித்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணுங்கிறது தெரியும். இன்றைக்கி கோல்டு ரேட், அதாவது இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 செப்டம்பர் 2024. இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து 6670 ரூபா. இது வந்து கிராம் தங்கத்துக்கான விலை மட்டும். அண்ட் இதுக்கு நம்ம இப்போ காயினாக வாங்குறீங்க அப்படின்னா கூட வேஸ்டேஜ் வந்து இப்போ 3% ஆக்கிட்டாங்க ஜிஆர்டியில். அண்ட் ஒரு சில கடைகளில் 2%, 1.5% இருக்குது. ஸோ நீங்கள் காயினாக வாங்குறீங்கன்னா 22 கேரட் வாங்குறீங்கன்னா எங்கே வந்து கம்மியான வேஸ்டேஜ் இருக்கோ அங்கே வாங்குங்க. அண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% போடுவாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ஒரு கிராமுக்கான காசு வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு மேலே போகும். இது வந்து ஒரு கிராமுக்கான ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணுறது 100 மில்லிகிராம். அண்ட் சேவிங் பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலன்னு சொன்னேன். ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 30 நாள் ஆவரேஜாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீக்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4 வாரம் நம்ம சேமிக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் வந்து 4 வாரம் சேமிக்கிற மெத்தட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 7 நாளும் சேமிக்கணும். அது மாதிரி 4 வாரம் நம்ம சேமிக்க போகிறோம். மொத்தத்தில் 28 நாள் வந்து நம்ம சேமிச்சா போதும். அண்டு இது மாதிரி நம்ம 28 days அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ பிப்ரவரின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட 28 நாள் நம்ம வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதையே கூட ட்ரை பண்ண முடியும். அண்ட் இந்த 28 நாளில் நம்ம எப்படி சேமிக்கணும், எவ்வளோ சேமிக்கணும்னு பார்க்க போகிறோம். ஒரு கிராமோட ரேட் நான் சொன்னால் 6670. பட் நம்ம 100 மில்லிகிராம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா 667 ரூபா. பட் கோல்டோட ரேட் வந்து இப்போ ஏறிட்டே இருக்குது. ஸோ ஒரு மாதம் நம்ம வந்து சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு காயின் வாங்க போகிறோம். அப்படிங்கிறப்ப கோல்டோட ரேட் இன்னுமே ஏறும்ன்ட்டு நம்ம முன்கூட்டியே வந்து கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து 7000 ரூபா கோல்டு ரேட் வந்தாலும் நம்ம வந்து 100 மில்லிகிராம் வாங்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ 7000 ரூபா வந்தாலும் 100 மில்லிகிராம் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா ஆகும். ப்ளஸ் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஜிஆர்டியில் வச்சு போட்டிருக்கேன். ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம், 250 மில்லிகிராம், 500 மில்லிகிராம்க்குலாம் வந்து வேஸ்டேஜ் வந்து பர்சன்டேஜில் போட மாட்டாங்க. ஒரு கிராம்லேருந்து தான் 3% வேஸ்டேஜ். அதுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து 75 rupees அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்குறீங்கன்னா அதுக்கான ரேட்டும் 75 ரூபா ஃபிக்ஸடாக அதுக்கான வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் போட்டுட்டு ப்ளஸ் அது ரெண்டும் சேர்த்து அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% போடுவாங்க. ஸோ நம்ம கோல்டோட ரேட்டு 700 ரூபா 100 மில்லிகிராம்னு வச்சுட்டா கூட வேஸ்டேஜ் அதுக்கு ஒரு 75 ரூபா. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு 3% போடும்போது 24 ரூபா வரும். ஸோ மொத்தமாக 799 ரூபா. ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 800 ரூபா வந்து ஆகும். அதாவது கோல்டோட ரேட் வந்து 7000 ரூபா ஒரு கிராம்னு போனாலும் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸோ 800 ரூபா நம்ம சேமிக்கணும். அண்ட் நம்ம வந்து 4 வாரம் சேமிக்க போகிறோம். ஸோ 800 ரூபா வந்து இந்த 4 வாரத்தில் நம்ம சேவ் பண்ணணும். அப்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 800 டிவைட் பை 28 days போட்டோன்னா நமக்கு ஒரு நாளைக்கான அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறது எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதாவது 28 ரூபா 50 காசு நம்ம வந்து ஒரு நாளைக்கு சேவ் பண்ணணும். இது வந்து நமக்கு எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு நாளைக்கு 30 ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ 30 ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சாலே போதும். ஃபிக்ஸட் அமௌண்ட்டு இதே நீங்கள் இந்த 28 நாள், அதாவது 4 வாரம், ஒவ்வொரு வாரமும் 7 நாள் இருக்கு இல்லையா. ஸோ டெய்லி 30 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே 4 வாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 840 ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராம் 7200 ரூபா 7250 ரூபா போனாலுமே நம்ம வந்து 100 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு எடுத்து வச்சிங்கன்னா 4 வாரத்துக்கு ஒரு தடவை உங்களால் 100 மில்லிகிராம் வாங்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா மாதம் நம்மளால் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமான தங்கம் வந்து சேமிக்க முடியும். ரொம்ப ஈஸியாகவும் சேமிக்க முடியும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது இல்லாமல் நம்ம சேனலில் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது. இதை விட அதிகமாக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தட்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.